அல்லாஹு தஆலா அவனுடைய இந்த சங்கையான ரமலான் மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். சகோதரர்களே, ரமலான்ங்கிறது ஒரு பெரிய சந்தர்ப்பம். ரமலான் என்று சொல்லக்கூடியது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது. அல்லாஹ் யாரை விரும்புறானோ அவங்களுக்கு தான் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்குறார். பாருங்க, திஹாரிங்கிற ஊர்ல இந்த பெரிய பள்ளி வாசல்ல எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்க, எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இந்த தராவி தொழுவைக்கு வந்திருந்தா இந்த பள்ளி வாசல் இடம் போதுமா? போத. அல்லாஹ் சொல்றான், நாடியதை படைக்கக்கூடியவன் நான், அதுல செலக்ட் பண்றது நான். செலக்ட் பண்றது யார்? அல்லாஹ். அல்லாஹ் செலக்ட் பண்ணி இருக்கிறான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? அல்லாஹ் எங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணி இருக்கிறான். இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்துல நோம்ப பிடிச்சோமா, திறந்தோமா, தூங்கினோமா, எலும்பினோமா, சஹருக்கு திண்டோமா, திருப்பி தூங்கினோமா, இப்படி இல்லாம அமல் செய்யறதுக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யும்? நன்றி செலுத்தும். அல்லாஹ் சொல்றான், நன்றி செலுத்துங்கள். நான் அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருப்பேன். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய மாதம் என்பது அமல்களுக்குரிய ஒரு சீசனான ஒரு மாதம். இது அல்லாஹு தஆலா யாருக்கு தேர்ந்தெடுக்கிறானோ, யாரை நாடுகிறானோ, யாரை விரும்புகிறானோ அவங்களுக்கு தான் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். பாருங்க, லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்ங்கிறது எவ்வளவு பெருமதியான இரவு. இந்த ரமலான்ல தான் இருக்கு, கடைசி 10 தானே இருக்கு. அல்லாஹ் சொல்றான், லைலத்துல் கத்ர் ഖൈറും മിൻ അൽഫി ഷഹർ. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அல்லாஹ் சொல்றான், 1000 மாதம் என்றா வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 84 வருஷம். 1000 மாசம் எத்தனை வருஷம்? 84 வருஷம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவருக்கு 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சா 840 வருடம் அமல் செய்த நன்மை. எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான்? இந்த ரமலான்ல அல்லாஹ் வச்சிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஆகையால் ரமலான் என்பது சாதாரண ஒரு மாதம் அல்ல. ரமலான் என்பது அல்லாஹ் சந்தர்ப்பமாக தந்திருக்கக்கூடிய ஒரு மாதம். ரமலான் என்பது நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மாதம். ரமலான் என்பது அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு மாதம். ரமலான் என்பது சதகாக்கள் அள்ளி வழங்கக்கூடிய மாதம். ரமலான் என்பது நம்முடைய சொர்க்கத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு மாதம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா என்றைக்கு வானத்தை பூமியை படைச்சானோ அன்றைக்கே 12 மாசத்தையும் அல்லாஹ் படைச்சிட்டார். எப்ப? இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. இன்ன இத்தத்தஷ் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ഖலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலேயே 12 மாதங்களையும் அல்லாஹ் உருவாக்கி விட்டார். ஆனா 12 மாசத்துல அல்லாஹ் எந்த மாசத்தையும் குர்ஆன்ல சொல்லல, ஒரே ஒரு மாசத்தை தவிர. அது என்ன மாதம்? அதுதான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாசத்தை மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுவும் எப்படி சொல்றான்? அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அப்ப இது எப்படியான மாதம்? ரமலான் எப்படியான மாதம்? குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆனை அல்லாஹ்
ஒத்தடியாக பூமிக்கு இறங்கல்ல. குர்ஆன் இறங்கப்பட்ட மாதத்துல குர்ஆனை பத்தி விளங்கணுமே. குர்ஆன் எப்படியானது, அது எப்படி இறங்கிச்சு, எங்க இருந்து எங்க வந்துச்சு, திருப்பி எப்படி பூமிக்கு வந்துச்சு, யாரு கொண்டு வந்தா, கொண்டு வந்த ஆள் எப்படியான ஆள், கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட ஆள் எப்படியான ஆள், இப்ப குர்ஆனை சுமந்திருக்கக்கூடிய ஆக்கள் எப்படியான ஆக்கள், இதெல்லாம் கட்டாயம் தெரியும். குர்ஆன் முதலாவது எங்க இருந்தது என்று சொன்னா 7 வானத்துக்கு மேலதான் முழு குர்ஆனும் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? 7 வானத்துக்கு மேல. அல்லாஹ் சொல்றான் சூரா வாக்கியா, இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முطهرون. முழு குர்ஆனையும் அல்லாஹ் லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பலகையில வைத்திருந்தார். எங்க வச்சிருந்தான்? 7வது வானத்துல மலக்குமார்கள் மாத்திரம் தொடக்கூடிய லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பலகையில தான் முழு குர்ஆனும் இருந்தது. இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? முழு குர்ஆனையும் அப்படியே முதலாவது வானத்துக்கு இறக்க நாடினார். அதுக்கு ஒரு இரவை தேர்ந்தெடுத்தான், ஒரு நைட்டு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அதுதான் என்ன நைட்? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். குர்ஆன் அல்லாஹ் 7வது வானத்திலிருந்து முதலாவது வானத்துக்கு இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. முழு குர்ஆனும் 7வது வானத்திலிருந்து முதலாவது வானத்துக்கு எப்ப இறங்குது? லைலத்துல் கத்ருடைய இரவுல. இப்ப 7வது வானத்துல இருந்து 3வது வானத்துக்கு வந்தாச்சு, ஷிஃப்ட் ஆகிட்டு குர்ஆன். இப்ப என்ன செய்யணும்? குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு யாரை தேர்ந்தெடுக்க? யாரை தேர்ந்தெடுக்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? சய்யிதுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் பிரசிடென்ட். எப்படியானால் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், பிரசிடென்ட். மிஅராஜுடைய இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு வந்தான். புராக் என்ற வாகனம், புராக் என்ற வாகனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாகனத்தில் ஏறின உடனே புகாரியில வருது, அந்த வாகனம் அப்படியே தடமாற ஆரம்பிச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம், என்ன செய்கிறாய் நீ, என்ன செய்கிறாய் நீ, உனக்கு மேல யார் ஏறி இருக்கிறான்னு தெரியுமா? உனக்கு அதுக்கு தெரியா யார் ஏறி இருக்கிறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம், இவரை விட சிறந்தவர் உனக்கு மேல் ஏற முடியாது. சொன்னத்தோட புராக்குக்கு வேறுத்து வழி ஆரம்பிச்சு. எவ்வளவு சிறந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே பலஸ்தீனுக்கு போறேன்னு சொன்னா மக்காவுல இருந்த அந்த காலத்துல கிட்டத்தட்ட 1 மாதம் போகும். ஒரு நைட்ல அல்லாஹ் கொண்டான். எங்க? மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் கொண்டான். அங்கே வந்து பார்த்தா உலகத்துக்கு வந்த 1,24,000 நபிமார்களும் அங்க இருக்கிறாங்க. 1,24,000 நபிமார்களும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. யாருக்காக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அல்லாஹ் உயிரோட கொண்டு வந்து வச்சிருந்தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. பலஸ்தீனை ஞாபகப்படுத்தாம இருக்கல சகோதரர்களே. ஏன் இந்த ரமலான் மாதத்திலையும் கூட பாவம் அந்த மக்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம், ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு. நாங்க அவசரக்காராக்கள், எங்களுக்கு எல்லாம் அவசரமா நடக்கணும். அல்லாஹ் பொறுமைசாலி, அல்லாஹ் பொறுமையா பார்த்துட்டு இருக்கிறான். சுபஹானல்லாஹ். நாங்க நோன்பு பிடிக்க போகல, தயிர் வேணுமா, கித்துல் பானி வேணுமா, கருப்பட்டி வேணுமா, அங்கால பலாங்கா வேணுமா, இங்கால பொரியல், அங்கால அவியல், இங்கால கரியல். நோம்பு துறக்க போகல, பிஸா, எத்தனையோ வெரைட்டி.
அங்க மக்கள் சொல்றாங்க, நாங்க தண்ணியோட நோம்பு பிடிக்கிறோம், தண்ணியோட நோம்பு திறக்கிறோம். ஒரு சகோதரர் பார்த்தேன், ரோட்ல கொட்டி கிடந்த கோதமாவை அப்படியே அள்ளிட்டு போறான். ரோட்ல வீசி கிடந்த கோதமாவை அள்ளிட்டு போறா ரொட்டி சுடுறதுக்கு. சாதாரண பூமியா அது? சாதாரண பூமியா? மக்காவுல எல்லா நபிமார்களும் கால் வைக்கல, மதீனாவுல எல்லா நபிமாரும் கால் வைக்கல, பலஸ்தீன்ல கால் வைக்காத ஒரு நபி கிடையாது. பலஸ்தீன்ல கால் வைக்காத அல்ல, சுஜூது செய்யாத ஒரு நபி கிடையாது. அவ்வளோ பெருமதியான ஊர் தான் பலஸ்தீன். இன்னைக்கு சோதனை, பெண்கள் வந்திருக்கிறாங்க. அங்க உள்ள பெண்கள் சொல்றாங்க, தூங்கக்கூடிய நேரத்திலையும் நாங்க ஃபேஸ் கவர் பண்ணி கொண்டுதான் தூங்குறோம். எப்படி? ஒரு பெண் வெளியால் இறங்கக்கூடிய நேரத்துல தன்னை முழுமையா மறைக்க சொல்லு இஸ்லாம். ஆனா வீட்டுக்குள்ள கணவனுக்கு முன்னால, வாப்பாக்கு முன்னால, பிள்ளைகளுக்கு முன்னால, மஹ்ரமான உறவுகளுக்கு முன்னால முழுமையா மறைக்கணுமா? மறைக்க தேவையில்லை. மோகத்தை துறக்கலாம், தலையை துறக்கலாம், அவுரத்தை மட்டும் மறைச்சா போதும். வீட்டுக்குள்ள சுதந்திரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பெண்ணுக்கு. ஆனா அந்த பொம்பளைய சொல்றாங்க, தூங்கக்கூடிய நேரத்திலையும் நாங்க எங்களை முழுமையாக மறைத்து கொண்டுதான் தூங்குகிறோம். ஏன் தெரியுமா? காலையில எழும்பக்குள்ள நாங்க மையத்தா தான் பெரும்பாலும் எழும்புவோம். ஏன்? சுவர் இல்லை எங்கட வாழ்க்கை. எங்கட வாழ்க்கை சுவர் இல்லை. நாங்க எழும்பக்கூடிய நேரத்துல மையத்தாக எழும்பலாம். அதனால தூங்கும் போதும் நாங்க ஃபேஸ் கவர் பண்ணி கொண்டுதான் தூங்குறோம். அந்நிய ஆண்கள் எங்களுடைய முகத்தை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக. இதுதான் தியாகம். இதுக்கெல்லாம் கூலி சின்ன கூலி அல்ல. ஈமான் கட்ட சில கூட்டம் கேட்குது, ஏன் இவ்வளவு சோதனை, ஏன் இவ்வளவு கஷ்டம்? அதுதான் உலகம். அல்லாஹ் சொல்றான், அஃபஹஸிபதும், நீங்க நினைச்சு கொண்டீங்களா, அன் ததுகுலுல் ஜன்னah, லேசா சொர்க்கம் போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன خلوا من قبلكم மஸ்ஸத்ஹுமுல் பஅஸாஉ வضراء وزلزلوا, முன்னால உள்ளவங்க பட்ட பாடு தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் சொல்றான், குலுக்கினோம் நாங்கள். அவ்வளவு சோதனை. எந்த அளவுக்கு என்று கேட்டா, ஹத்தா யகூல ரசூல், நபிமார்களே கேட்டுட்டாங்க, மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும்? அந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டுதான் முன்னால் உள்ளவர்கள் சொர்க்கம் போனார். நீங்க ஏசி ரூம்ல படுத்து ஹாயா திண்டு குடிச்சு லேசா சொர்க்கம் போகலாம் என்று நினைச்சீங்களா? உலகத்தில் எவ்வளவு சோதனை வருதோ சகோதரர்களே, அவ்வளோ அந்தஸ்தை அல்லாஹ் கூட்டுகிறான். ஆகையால இந்த ரமலான்ல உங்களோட துஆக்கள்ல பலஸ்தீன் மக்களை மறந்துடாதீங்க. கடைசியாக கிலாஃபத் போக போகுது பலஸ்தீனுக்கு தான், தெரியுமா? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார் தானே. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதெல்லாம் இந்த காலத்துக்கு தேவையான விஷயம். ஒரு காலம் வரும், அந்த காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. இப்னு மாஜாவுல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யக்ததிலு இன்த கன்ஸிகும் ஸலாஸத்துன், காபாவுடைய ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 3 அரசர்களுடைய பிள்ளைகள் சண்டை பிடிப்பாங்களாம். காபாவுடைய ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 3 அரசனுடைய பிள்ளைகள் சண்டை பிடிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசியில 3 பேருக்கும் கிடைக்காது. 3 பேருக்கும் கிடைக்காது. அந்த நேரத்தில் தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுவார். எங்கிருந்து வெளிப்படுவார்? குராசான்ல இருந்து வெளிப்படுவார். குராசான் எங்க இருக்குது? ஆப்கானிஸ்தான்ல இருக்குது. கருப்பு கொடிகளோட வெளிப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அப்படி வெளிப்பட்டது உங்களுக்கு கேள்விப்பட்டால் பனிமலைகளில் தவண்டு தவண்டு சென்றாவது நீங்கள் மகுதியோடு பையத் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். பனிமலைகளை தாண்டித்தான் போகணும் என்றாலும் தாண்டி தாண்டி போயாவது மஹ்தி அலைஹிஸ்ஸலாமோடு பையத் செய்து கொள்ளுங்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவான். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து முழு முஸ்லிம்களையும் ஒரு கொடிக்கு கீழே ஒன்று சேர்ப்பார். இன்னைக்கு தானே அரபு நாடெல்லாம் யூதனுக்கு அடிமையா மாறி போய்த்திருக்குது. எல்லா முஸ்லிம்களையும் ஒரு கொடிக்கு கீழே ஒன்று சேர்ப்பார். அப்படியே எல்லாரையும் கூட்டிக் கொண்டு சிரியாவுக்கு போவார். சிரியாவுக்கு போய் டமஸ்கஸ்ல அங்க இருக்கிற கிழக்கு பக்கத்துல ஒரு பள்ளி, சிரியாவுடைய கேபிட்டல் தான் டமஸ்கஸ். அந்த டமஸ்கஸ்ல கிழக்கு பகுதியில உமையாக்களுடைய ஆட்சியில கட்டப்பட்ட ஒரு பள்ளி இருக்குது. அதுக்கு 2 வெள்ளை மினாரா இருக்குது. 2 வெள்ளை மினாரா. ரவுதா பள்ளியில 2 மினாரா இருக்குது. அத போல கிழக்கு பக்கத்துல 2 மினாரா, பிரம்மாண்டமான பள்ளி அது. அந்த பள்ளியில தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்கு. அந்த பள்ளியில தான் ஸலாஹுத்தீன் அய்யூபியுடைய கபர் இருக்கு. அந்த பள்ளியில தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை வைக்கப்பட்டது. அந்த பள்ளிவாசல்ல முஸ்லிம்களோடு தொழுகை நடத்தி கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூதுவராக குடும்பத்திலிருந்து வந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக 2வது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். புகாரில ஹதீஸ் வருது, 1வது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2வது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம், 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு வானத்திலையும் அல்லாஹ் நபிமார்களை வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது, 2வது வானத்துல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட. 2வது வானத்தில் இருக்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய காலம் வரும். 2 மலக்குமாருடைய இறக்கையில கைய போட்டு தொங்குவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த டமஸ்கஸ்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளியுடைய அந்த வெள்ள மினாராவுல வெள்ள கோபுரத்தில தான் குங்கும கலர்ல ஆடை அணிந்திருப்பார். தலையை குனிந்தால் தலையிலிருந்து தண்ணீர் முத்து முத்தாக கொட்டும். உர்வத்து இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய சஹாபியை போல சிவப்பு நிற அழகாக இருப்பார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர் இறங்கினால் 2-3 வேலை செய்வார். முதலாவது, துனியாவுல டெக்ஸ் இருக்காது, டெக்ஸை இல்லாமல் ஆக்குவார். 2வது, சிலுவைகளை உடைப்பார். சிலுவைகளை உடைப்பாரே, அந்த சிலுவையில தானே அவர் கொல்லப்பட்டார் என்பதாக நம்புறான். இதெல்லாம் சஹீஹான ஹதீஸ். சிலுவையை உடைப்பார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். 3வது என்ன தெரியுமா? பண்டி, முழு பண்டியையும் அழிச்சு போட்டுவார். உலகத்துல பண்டி இருக்காது, பண்டி எல்லாத்தையும் கொன்று போட்டுவார். அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மூச்சு காத்த நஞ்சாக மாற்றுவான். எப்படி? மூச்சு விட்டா முஸ்லிம்களுக்கு அல்ல, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு, யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மூச்சு காத்துப்பட்டா அப்படியே செத்து விழுந்துருவான். எந்த அளவுக்கு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டவுடன் தண்ணீர உப்பு கரைகிற மாதிரி கரைய ஆரம்பிச்சிடுவான். விரட்டி போவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். தஜ்ஜால விரட்டி போய்
பலஸ்தீன்ல பாபுல் லுத் என்று சொல்லக்கூடிய இடத்துல தஜ்ஜால் கழுத்தை வெட்டி அவனை கொலை செய்வான். அதற்கு பின்னால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்றைக்கு இரத்த பூமியாக மாறி இருக்கிறதே பலஸ்தீன், அதுதான் பலஸ்தீன் தான் உலகம் அழியக்கூடிய காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக மாறும். இந்த வரலாறுலாம் தெரியணும் சகோதரர்களே. எங்களுக்கு ஒன்றும் தெரியா, ஒன்றும் தெரியாம வாழக்கூட. நாளைக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்தா என்ன செய்வீங்க? என்ன செய்யற? எல்லா அறிவும் இருக்கணும் நமக்கு. எந்த அறிவு இல்லாட்டியும் பரவாயில்ல, மார்க்க அறிவு இருக்கணும், இஸ்லாமிய வரலாறு தெரியணும், குர்ஆனை பத்தி தெரியணும். என்ன சொல்ல வந்தேன்? கடைசி கால ஆட்சி இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீன்ல. அதுக்காகத்தானே அந்த மக்கள் ரத்தத்தை சிந்தி சிந்தி பாடுபடுறாங்க. கண்ணால பார்க்கலா சகோதரர்களே. டாக்டர் எல்லா பிள்ளைகளையும் வைத்தியம் பார்த்து 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 வாரார். டாக்டர் பிள்ளைகள் எல்லாம் மௌத்தா இருக்குது. கடைசியா ஒரு பிள்ளைய பார்த்தா அவரோட பிள்ளையும் அதில் இருக்குது. கல்பு பதறுது, கண்ணீர் கொட்டுது. பரவாயில்ல பரவாயில்ல, அதெல்லாம் பார்க்கிற நேரம் இல்லை. பெத்த புள்ள ஜனாசாவா வந்திருக்குது பொம் பிளாஸ்ட்ல, அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை. அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் சொல்லிட்டு மற்ற பிள்ளைகளுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறார். எவ்வளவு பெரிய ஈமான் வேணும் இதுக்கெல்லாம், எவ்வளவு பெரிய ஈமான் வேணும். நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். சுபஹானல்லாஹ். பேரு பௌத்த நாடு, பௌத்த நாடா முஸ்லிம் நாடான்னு சந்தேகம். சவுதிக்கு போனா கேட்கிற ஸ்ரீலங்கா முஸ்லிம் நாடா அரபியல் கேட்கிறாங்க. ஏண்டா கொழும்புக்கு வந்து இறங்கினா அங்கால சம்மாங்கோட்டை எல்லா இடத்துலயும் பள்ளிகள் தானே கம்பீரமா வழங்கு. அதான் இவனுக்கு பொறாம, அதான் பொறாம. பௌத்த நாடா முஸ்லிம் நாடான்னு கேட்கிறான். ஸ்ரீலங்காவா ஒத்தனின் கையை பிடிச்சு கொஞ்சின. இங்க உள்ளதை விட அங்க நல்ல மக்கள் இருக்கிறாங்களாம் ஸ்ரீலங்காவில். சவுதிக்காரன் சொல்றேன். அவ்வளவு நம்பிக்கை நம்ம நாட்டுல. எவ்வளவு நிம்மதி, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ராகத்து. தராவிக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க பொம்பளை தொழுகிறதுக்கு. அங்க மஸ்ஜிதுல் அக்ஸா ஒரு தொழுகை தொழுதால் திஹாரி பள்ளிவாசல்ல 500 தொழுகை தொழுவதும் சரிதான். மஸ்ஜிதுல் அக்ஸால ஒரு தொழுகை தொழுவதும் சரிதான். கொழும்புல, ஸ்ரீலங்காவில, துனியால எந்த தொங்கல்ல ஒரு தொழுகை தொழுவதும் சரிதான். மஸ்ஜிது நபவியில ஒரு தொழுகை தொழுவது மற்ற பள்ளிவாசல்ல 50,000 தொழுகை தொழுவதோடு சிறந்தது. அல்லாஹ்வுடைய பைத் காபா ஏனே பள்ளிவாசல்கள்ல 1,00,000 தொழுகை தொழுவதும் உண்டுதான். காபத்துல்லால போய் 2 ரக்காத் தொழுவதும் உண்டுதான். எப்படியான இடங்கள் அதெல்லாம். அதுல ஒன்றுதான் இன்றைக்கு இரத்த பூமியாக மாறி இருக்கு. எங்கட சொத்து அது, முஸ்லிம்கள சொத்து அது, முஸ்லிம்கள பூர்வீகம் அது, எங்களுடைய முதலாவது கிபிலா அது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால்பட்ட இடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் பலஸ்தீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா பலஸ்தீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன். பலஸ்தீன்ல தான் கபர் எல்லாம் இருக்குது. யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன், ராபிஅத்துல் அதவியா பலஸ்தீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க எங்க? எங்க வாழ்ந்தாங்க? ஈஜிப்ட்ல வாழ்ந்தாங்க. உங்களோட பள்ளியில் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த துண்டை. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈஜிப்ட்ல வாழ்ந்தாங்க. மலக்குல் மௌத் வந்தார். யார்கிட்ட? மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட வந்தார். என்னத்துக்கு வார மலக்குல் மௌத்? சலாம் சொல்லவா வார? ரூஹ் எடுக்கத்தானே வார? கேட்டாங்க என்ன விஷயம் வந்த? இது கட்டுக்கதை அல்ல, அங்க இங்க வார ஹதீஸ் அல்ல, ஆதாரம் புகாரி, ஆதாரம் முஸ்லிம், பாபு ஃபதாயிலி மூசா.
மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சிறப்புகள் என்ற பாடத்துக்கு கீழே இந்த சஹீஹான ஹதீஸ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. என்ற புத்திக்கு படாட்டி மறுத்துருவாங்க எங்கட சமூகம். அப்படியான ஆக்கள் பெருகிறான், உருவாயிட்டாங்க. அல்லாஹ் மன்னிக்கணும். இவங்க எல்லாம் நபி சொன்னதை வாய் ஊசாம மறுக்கிறான். எவ்வளவு தைரியம் சகோதரர்களே! நாங்கெல்லாம் ஈமான் கொண்ட மக்கள். அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ்ட தூதர் சொன்னா நம்பணும். கிட்டத்தட்ட ஒரு பயான்ல சொன்னேன், சூரியன் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து ஒவ்வொரு நாள். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் புகாரில வருது. அந்நிய மக்கள் ஒரு பக்கம் இருக்க, எங்கடவனே கேட்கிறான், சூரியனுக்கு கையாரிக்கி காலாரிக்கி அதை எப்படி சுஜூது செய்யும்னு கேட்கிறான். இதான ஈமான்? குர்ஆனை மறுத்தா காஃபிர். சுஜூது செய்யறதுக்கு கையும் காலும் வேணுமா? கடைசியில என்னத்தை மறுத்து என்னத்தை எல்லாம் மறுத்துருவான். அல்லாஹ் காப்பாத்தணும். சரி, நான் சப்ஜெக்டுக்கு வாரேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். மலக்குல் மௌத் வந்தார். வந்து சொன்னார், ரூஹ் எடுக்கணும். ஓங்கி விட்டாங்க, ஒரு அரொண்டு கண்ணொண்டு கலந்துட்டு. யாருக்கு? மலக்குல் மௌத்துக்கு. எங்க வருது ஹதீஸ்? புகாரில வருது. ஓங்கி விட்ட அறையில கண்ணொண்டு கலந்துட்டு மலக்குல் மௌத் அரண்டு வைத்தார். என்னடா, நம்முட பேரை சொன்னாலே எல்லாரும் நடுங்கி போவான். இந்த மனுஷன் எந்த அடிச்சு கண்ணையும் கலட்டி விட்டார். ஒரே ஓட்டம் அல்லாஹ் கிட்ட போய் சொன்னார், அர்சல்தனி இலா அப்தின் லா யுரீதுல் மௌத். யா அல்லாஹ், மௌத்தாக விருப்பம் இல்லாத ஒரு மனுஷன்ட்ட என்ன அனுப்பி விட்டியே. மௌத்தாக விருப்பம் இல்லாத ஒரு மனுஷன்ட்ட என்ன அனுப்பின. அடிச்சு கண்ணையும் கலட்டி விட்டார். அல்லாஹ் கண்ணை சரி பண்ணி விட்டான். சொன்னான், அல்லாஹ் கோபம் வரல. ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ் சரியான இரக்கம். உலகத்துல சஹாபாக்கள்ல 4 பேர் சிறந்தவர்கள். யார் சொல்லுங்களே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப மஜ்லிஸ் கொஞ்சம் உஜாராய். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, 2வது உமர் ரலியல்லாஹு, 3வது உஸ்மான் ரலியல்லாஹு, 4வது அலி ரலியல்லாஹு அன்ஹு. தாபிஈன்கள்ல 3 பேர் சிறந்தவர்கள். அதை நானே சொல்றேன். ஹசனுல் பஸரி, பஸராவை சேர்ந்தவர். 2வது உவைசுல் கர்னி, யமனை சேர்ந்தவர். 3வது சயீத் இப்னுல் முஸையிப், மதீனாவை சேர்ந்தவர். நபிமார்கள் சிறந்தவர்கள் 5 பேர். எல்லா நபிமார்களையும் டாப் லெவல் 5 நபிமார். 5வது இடம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், 4வது இடம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், 3வது இடம் மூசா அலைஹிஸ்ஸலாம், 2வது இடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 1வது யார் சொல்லுங்களே? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனாவது இடம்? 3வது இடம். குர்ஆன்ல அதிகமாக அல்லாஹ் யார பேரை சொல்லி இருக்கிறான் சொல்லுங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம். சூரத்துல் பக்கரால ஆரம்பிக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் 1வது ஜுஸ் சூரா பக்கரா 30ஆம் ஜுஸ் வரைக்கும் வரார். சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா. உலகத்தில அல்லாஹ்வோட நேரடியா பேசினது மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். அல்லாஹ்வோட நேரடியா பேசினது. ஹதீஸ்ல வருது, தூர் சீனா மலைக்கு போய் அல்லாஹ்வோட பேசிட்டு வரக்கூடிய நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 2 காதுகளையும் பொத்தி கொண்டுதான் வருவாங்களாம். 2 காதை பொத்தி கொண்டு வருவாங்களாம். ஏனென்று சொன்னா, மனிதர்கள் பேசக்கூடிய சத்தம் கழுத கத்துற மாதிரி இருக்குமா. அல்லாஹ்ட பேச்சு எவ்வளவு இன்பமா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு மகத்தான ரப்புல் ஆலமீன் அவனோட பேசின அந்த நெருக்கமான நண்பர் மலக்குல் மௌத்துக்கு அடிச்சாரண்டு அவரோட கோவிக்கல் அல்லாஹ் சொன்னான், என்னுடைய கலீம் உலகத்துல வாழ விருப்பமா அவர் வாழலாம். நபிமார்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷனே, அதையும் விளைய கொள்ளுங்க. மனுஷனுக்கு எல்லாருக்கும் கொடுத்தா ஜாயிக்கும். நபிமார்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன். நபிமார்கள் எவ்வளோ காலம் விருப்பமோ அவ்வளோ காலம் வாழலாம் உலகத்தில். ஆனா மௌத்தாகத்தான் வேணும்.
அல்லாஹ் சொன்னான், மலக்குல் மௌத்து கிட்ட சொன்னான், போங்க மூசா கிட்ட அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்லுங்க, அவரை ஒரு காளை மாட்டுக்கு மேல கைய வைக்க சொல்லுங்க. அவர கையில எத்தனை முடிபடுகிறோ, எத்தனை 1000 லட்சம் முடிபட்டாலும் சரி, ஒரு முடிக்கு 1 வருஷம் வாழ சொல்லுங்கட்டான். திருப்பியும் கேட்கிறேன், எங்க வருது ஹதீஸ்? புகாரில வருது. மலக்குல் மௌத் இப்ப பயந்து பயந்து வாரார். வந்து சொன்னார், அல்லாஹ் இப்படி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கிறான் உங்களுக்கு, வாழ விருப்பம்டா வாழட்டுமாம். உங்களோட பேச்சில் அல்லாஹ்வோட தான் பேச்சு. கேட்டார், ரப்பி சும்மமா, சரி அவ்வளோ காலம் வாழ்ந்தா அதுக்கு பின்னால என்ன ஆண்டு கேட்டான். அவ்வளோ காலம் வாழ்றது சரி, அதுக்கு பின்னால என்ன? அல்லாஹ் சொன்னான், சும்மல் மௌத், அதுக்கு பின்னால நீங்களும் டிக்கெட் எடுக்க தான் வேணும். இனி நிரந்தரமா வாழையில அதுக்கு பின்னால நீங்க மௌத்தாத்தான் வேணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அப்ப அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, நான் இப்பவே மௌத்தாவ போறேன். ஆனா உடனே எங்க இருந்து சொல்றாங்க? ஈஜிப்ட்ல இருந்து சொல்றாங்க. உடனே என்ன? பலஸ்தீனுக்கு கொண்டு போகணும். எங்க எங்க கொண்டு போகணும்? பலஸ்தீனுக்கு கொண்டு போகணும். அங்க வச்சுத்தான் இந்த ரூஹை கைப்பற்றும். அல்லாஹ் உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கல்லு வீசினா எவ்வளவு வேகமாக போகுமோ அந்த வேகத்துல கொண்டு வந்தான் பலஸ்தீனுக்கு. கொண்டந்து அங்க வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹை வாங்கினான். இன்றைக்கும் பலஸ்தீனுக்கு போனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் வகல்லம அல்லாஹு மூசா தக்லீமா குர்ஆன் ஆயத்தோடு இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் எங்க இருக்குது? பலஸ்தீன்ல இருக்குது. எவ்வளவு பெருமதியான பூமி சகோதரர்களே, எவ்வளவு பெருமதியான பூமி. எப்படி இருக்குது இந்த ரமலான் காலத்துல? நான் சொன்னேன், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா நம்முடைய நாட்டுல 500 தொழுகை தொழுதாலும் சரிதான், மஸ்ஜிதுல் அக்ஸால ஒரு தொழுகை தொழுதாலும் சரிதான், நிம்மதியாக தொழுறதுக்கு விடுறான் இல்ல முஸ்லிம்களை. அல்லாஹ் பொறுமையாளன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் எல்லா நாளும் ஒரு நாளாக வைக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய புடி ரொம்ப கடினமானது, ஆனால் தாமதித்துத்தான் அல்லாஹ் புடிப்பான். ஆகையால என்னத்துக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா, ரமலான் மாதத்துல எங்கட பெருமதியான துவாக்கள்ல அந்த மக்களை மறந்துடாதீங்க. பலஸ்தீன் மக்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப தியாகம் செய்யறாங்க. எங்களால ஒன்றும் செய்யல, அவங்களுக்காக துவா மட்டும்தான் செய்யலாம். ஆகையால் சகோதரர்களே, ரமலான் என்பது ரொம்ப பெருமதியான ஒரு மாதம், ரொம்ப கண்ணியமான ஒரு மாதம். நான் சொன்னேன், குர்ஆன் அல்லாஹ் இறக்கிட்டான். இப்ப என்ன செய்யணும்? குர்ஆன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு 7வது வானம், அதுக்கு பின்னால 1வது வானம் லைலத்துல் கத்ர். இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கணும். அல்லாஹ் செலக்ட் பண்ணினான். இவ்வளோ சிறப்பான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சும்மா ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பலாமா குர்ஆன? ஜனாதிபதியை சந்திக்க போகணும் எப்பவுமே. அவன் அல்லாஹ் கிட்ட பெருமதி இல்லை, துனியாவுல பெருமதி தானே அவரு. சும்மா எங்கட ஊர்ல உள்ள சும்மா ஒருத்தரை பிடிச்சு அனுப்புவோமா? மஷூரா மஷூரா மஷூரா, ஊண்டு மஷூரா. யார் அனுப்புற? அந்த ஹாஜியா, இந்த ஹாஜியா, அவரையா இவரையா? சும்மா அனுப்பல. அல்லாஹ் செலக்ட் பண்ணினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் குர்ஆனை கொண்டு போவதற்கு பிரசிடென்ட் ஆஃப் மலாயிகா, மலக்குமாருடைய ஜனாதிபதியைத்தான் தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ். என்ன நினைச்சீங்க குர்ஆன்? அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை இறக்குவதற்கு நான் தேர்ந்தெடுத்த தூதர் எப்படியான ஆள் தெரியுமா? ரசூலின் கரீம். முதலாவது, அவர் ரொம்ப கண்ணியமான ஆள். ذي قوة. அல்லாஹ் சொல்றான், ذي قوة. அவர் எப்படியான ஆள் தெரியுமா? ரொம்ப பலசாலி. அவர் எவ்வளவு பெரிய பலசாலி என்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல அஜ்யாத் என்று சொல்லக்கூடிய இடம் ஒன்று இருக்கு. மக்காவுல காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளி வாசல்ல 1ஆம் நம்பர் கேட்டுக்கு கிட்டால போனீங்கடா அந்த இடம் தான் இருக்கு.
ஹரத்தோட சேர்ந்திருக்குது. அடுத்த தரம் போல நான் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு போய் பாருங்க. போனா நடந்து போறாங்க. யா முஹம்மத் யா முஹம்மத் யா முஹம்மத் ஸலவாத் சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரோ கூப்பிடுறாங்க, முஹம்மதே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பி பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆள் நிக்கிறார், தலை வானத்தில கால் பூமியில. புகாரியுடைய ஹதீஸ், புகாரியுடைய ஹதீஸ். சொன்னாங்க, நான் பார்த்தேன் அவரை, லஹு 600 ஜனாஹ், 600 ரெக்கைகளை விரித்திருந்தார். எத்தனை ரெக்கை? 600 ரெக்கைகள். 600. முஸ்னத் அஹ்மதுல ரிவாயத் வருது, ரெக்கைகளை விரித்திருந்தார். அவருடைய ரெக்கைகள் இருந்து முத்துக்களும் மாணிக்கங்களும் கொட்டி கொண்டிருந்தது. எப்படியானால் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் குர்ஆன் இறக்கிறது. சொல்ல தெரியா, துனியாவுல உள்ள மாணிக்கங்கள் முத்துக்கள் எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெக்கையிலிருந்து விழுந்ததோ தெரியா? எவ்வளவு பெரிய பலசாலி என்று சொன்னா, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊரை அழிப்பதற்காக அல்லாஹ் அனுப்பினான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார் லூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, ஃபஸ்ரி பி அஹ்லிக் பிகித்இன் மினல் லைல். சொன்னார், லூத்தே அலைஹிஸ்ஸலாம், நைட்டோட நைட்டா உங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நாட்டை விட்டு வெளியாயிருங்க. காலையில அழிக்க போற நூறு நாட்டை என்ன செய்ய போறேன்? காலையில அழிக்க போறேன். நைட்டோட நைட்டா கிளம்புங்க, திரும்பி பார்க்காம போங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகள்மாரை கூட்டிக் கொண்டு நாட்டை விட்டு வெளியேறினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுபகுடைய நேரம் இறங்கி ரெக்கை ஒன்றை விரிச்சார். என்ன செஞ்சார்? ஒரு ரெக்கையை விரிச்சார். விரிச்சு அந்த ரெக்கையால் அப்படியே அந்த நாட்டை கலட்டினார். எப்படி இருக்கு? மம்பட்டியால நான் கலட்டுற மாதிரி கொஞ்சம் மண்ணு அவர ரெக்கையால அந்த நாட்டை அப்படியே கலட்டினார். கலட்டி எடுத்து அப்படியே தூக்கினார். எதுவரைக்கும் தூக்கினார் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் தூக்கின ஒசரம் அந்த நாட்டில் இருந்த கோழிகளும் கழுதைகளும் கத்தின சத்தத்தை முதலாம் வானத்தில் இருந்த மலக்குமார்கள் கேட்டாங்களாம். அவ்வளோ ஒசரத்துக்கு தூக்கி பெரட்டி ஒரு அடி. இன்றைக்கு போய் பாருங்க, ஜோர்தான்ல டெட் சி, மரணக்கடல், பஹ்ருல் மைத், ஒரு பெரிய ஒரு ஓஷியன், சமுத்திரமே உருவாகி இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிச்ச பள்ளத்துல சமுத்திரம், அதுல ஒரு பூச்சி புழு கூட கிடையாது. இவ்வளோ சக்தி வாய்ந்தவரைத்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்குவதற்கு தேர்ந்தெடுத்தான். ஆக கண்ணியமானவர்களே, அவர்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 23 வருடங்களாக குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தார். எனவே குர்ஆனுடைய மாதம் இது, ஹாஃபில்மார்களுடைய மாதம் இது, காரிமாருடைய மாதம் இது. கண்ணியப்படுத்துங்க, குர்ஆனை வழங்க முயற்சி செய்யுங்க, உலமாக்களை புடிங்க. குறைஞ்சது இந்த ரமலான்ல நேரம் கொடுத்து ஒரு ஆலிம பிடிச்சி ஓதுற சூரத்துல் ஃபாத்திஹாவுக்காவது அர்த்தத்தை விளங்குங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். நஷ்டம் சகோதரர்களே, எவ்வளவு விளங்கிட்டோம். தக்பீர் கட்டி ஓதக்கூடிய நேரத்துல நாங்க என்ன ஓதுறோம் என்று விளங்கினால் எங்களோட தொழுகை எவ்வளவு உயிரோட்டம் உள்ளதாக மாறும். நான் சொல்றது உண்மையா பொய்யா? அமல்களுடைய மாதம் இது ரமலான், அமல்களுடைய மாதம், நோன்புடைய மாதம், குர்ஆனுடைய மாதம், சதகாவுடைய மாதம். யார் குர்ஆனோட வாழ்றானோ அல்லாஹ் குர்ஆனோட தான் மௌத்தை கொடுப்பார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இதை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்துடைய மருமகன்.
2 மகளை திருமணம் முடிச்சு கொடுத்தான். ஒரு ஆளுக்கு பின்னால ஒரு ஆள், 2 பேரும் மௌத்தாயிட்டான். உம்மு குல்சூம் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹுமா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கவலை, நாயகத்துடைய மருமகன்கிற பட்டம் முடிஞ்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் கான லீ 40 பின்தன் லஸவஜ்து உஸ்மான வாஹிதத்தன் பஅத வாஹிதா. எனக்கு 40 பொம்பளை பிள்ளைகள் இருந்தாலும் எல்லாரையும் ஒன்றுக்கு பின்னால உஸ்மானுக்கே முடிச்சு கொடுப்பேன். அவ்வளவு சிறப்பான சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனை முழுமையாக ஒன்று சேர்த்தவர், குர்ஆனை எழுதினவர். ஜாமிஉல் குர்ஆன் என்கிற பட்டம் அவருக்கு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குமார்களே அவரை கண்டு வெட்கப்படுவாங்க, அவ்வளோ பெருமதியானால். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில கடைசியில குழப்பம் உண்டாயிட்டு. குழப்பம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சாஃப்ட், வெரி ஸ்மூத்னஸ். எந்த அளவுக்கு சொன்னா, முனாஃபிக்குகள் இதை பயன்படுத்தி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியில ஹவுஸ் அரெஸ்ட் ஆயிட்டான். ஹவுஸ் அரெஸ்ட் ஒன்று செஞ்சு கொள்ளல. சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, சஹாபாக்களே உஸ்மான் கொல்லப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த மதீனாவுல நபியுடைய பூமியில உஸ்மானுக்காக ஒரு சொட்டு ரத்தம் சிந்தக்கூடாது. யாரும் எனக்கு பாதுகாப்பு தரத்தவில்லை, எல்லாரும் போய்த்திருங்க. எல்லாரும் அனுப்பிவிட்டாங்க. முனாஃபிக்குகள் ஃபுல்லா ஊட்ட ரவுண்ட பண்ணிட்டாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, திங்கிறதுக்கு சாப்பாடு இல்லை, எல்லாத்தையும் தடுத்துட்டான். நீண்ட வரலாறு சொல்ல நேரம் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படியான ஆள் தெரியுமா? மதீனாவுல முஸ்லீம்கள் வரக்குள்ள குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இப்பதான் மதீனா பரக்கத்துடைய உச்சகட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போக்கல மதீனாவுக்கு. மதீனாவுடைய பெயரே யஸ்ரிப். யஸ்ரிப்னா என்ன தெரியுமா? நோய். மதீனாண்டத்தோட எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. எல்லாரும் எதிர்பார்த்த ஹிஜ்ரத் போக சொல்லுவான் அல்லாஹ், பலஸ்தீனுக்கு, சிரியாக்கு. அங்க நல்ல பரக்கத் அந்த காலத்துல. அல்லாஹ் சொன்னான் மதீனாக்கு போங்க. சொன்னத்தோட சஹாபாக்களுக்கு ஷாக். மதீனாவுல ஒன்றுமே இல்லை, மதீனாவுல நோய் தான் இருந்துச்சு அந்த காலத்துல. அல்லாஹ் இப்ப எப்படி மாத்திட்டான்? இப்ப மதீனாவுல மக்காவை விட அதிகமா ஜம்சம் குடிக்கலாம் உங்களுக்கு. மக்காவுல கூட அந்த ஃபெசிலிட்டி இல்ல. மதீனாவுல 31ஆம் நம்பர் கேட்டால போனீங்கன்னா ஃப்ரீயா ஜம்சம் எடுக்கிறதுக்கு ஒரு செக்ஷனே வச்சிருக்கிறான். மக்காவுல கூட அப்படி வச்சு இல்ல. ஜம்சம் டைரக்டா மக்கால இருந்து லைன். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் போகக்குள்ள அங்க குடிக்க தண்ணி இல்ல. ஒரே ஒரு கட்ட தான் தண்ணி இருந்துச்சு, கிணறு, நல்ல தண்ணி, அது மட்டும்தான். அவர பேர் ரூமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க முஸ்லிம்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல. அந்த ரூமா கிட்ட போனாங்க, போய் சொன்னாங்க, அத்தபிஉஹா பிஐனின் ஃபில் ஜன்னah. ரூமா, இந்த கிணத்தை எனக்கு தாரியா, முஸ்லிம்களுக்கு தேவைப்படுது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. இதை நீ தந்தால் உனக்கு நான் சொர்க்கத்தில் ஒரு நீரூற்றை வாங்கி தருகிறேன். அவன் ஒரு யஹூதி, அவன் சொன்னா தரமாட்டேன்ட்டான். அதெல்லாம் தரையலா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி கேள்விப்படுது, ஓடி வாராங்க, வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த கிணத்தை நான் வாங்கி தந்தா எனக்கு சொர்க்கத்துல நீங்க தண்ணி எடுத்து தருவீங்களா? உஸ்மான் நிச்சயமாக தாரே. உடனே வந்தாங்க, கேட்டாங்க, ரூமா கிணத்தா தரேலா? சும்மா காசிக்கு தானே தரமாட்டாய். 35,000 வெள்ளி காசுகள் அள்ளி வீசினான். 1400 வருஷத்துக்கு முன்னால 35,000 வெள்ளி காசு. யோசிச்சு பாருங்க. இந்த வருஷம் 5,000 ரூபாய் தாலைக்கு. போன வருஷம் 5,000 ரூபாய்க்கு வாங்கின சாமான இந்த வருஷம் வாங்கிடுமா? சொல்லுங்களே, வாங்கிடலுமா? விலை கூட. 1400 வருஷத்துக்கு முன்னால 35,000 தீனார் எவ்வளோ பெருமதியான சல்லியா இருக்கு. துனியால யாரும் தண்ணி வாங்கியிருக்க மாட்டான், அவ்வளவு சல்லி கொடுத்து. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், முஸ்லிம்களுக்கு கொடுத்துட்டேன். அப்படிப்பட்ட உஸ்மானுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கல. சக்கராத்து தடுத்துட்டான், நோம்பு பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு அப்படியே தூங்கினா கனவுல ஒரு வெளிச்சம். அல்லாமா இப்னு அபி துன்யா தன்னுடைய மௌசூஆல பதிவு செய்யறான். கனவுல ஒரு வெளிச்சம் பார்த்தா யாரோ உஸ்மான் என்று கூப்பிடுறான். எழும்பி பார்த்தா வெளிச்சத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறான், கையில ஒரு வாளி. கேட்டாங்க,
யா உஸ்மான் யா உஸ்மான் அஹஸரூக, உஸ்மானே உன்னை அடைத்து வைத்திருக்கிறார்களா, உன்னை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கிறாங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், ஓ யா ரசூலல்லாஹ், யா உஸ்மான் அமனஊக, உஸ்மானே உனக்கு தண்ணி கூட தராமல் தடுத்து விட்டார்களா? எப்படியான உஸ்மான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையில் என்றைக்கு வலக்கரத்தை கொடுத்து பைஅத் செய்தாரோ அன்றைய நாளிலிருந்து வலக்கையால் தன்னுடைய மர்மஸ்தானத்தை தொட்டது கிடையாது. எப்படியான சஹாபி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வாளியை நீட்டினா, கனவுல வாளியை வாங்கி அப்படியே குடிச்சார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் உனக்கு 2 ஆப்ஷன் தாரேன், உங்களுக்கு 2 ஆப்ஷன் தாரேன். ஒன்று இன் ஷி'த நுஸிர்த அலைஹிம், உங்களுக்கு விருப்பம் என்றா உங்களோட எதிரிகளை நாங்க தோக்கடிச்சு உங்களுக்கு உதவி செய்வோம். இரண்டாவது ஆப்ஷன் என்ன தெரியுமா? வ இன் ஷி'த அஃபர்த இந்தனா, நீங்க நோன்பு பிடிச்சிருக்கீங்க தானே உஸ்மான், உங்களுக்கு விருப்பம் என்றா நோன்பு துறக்க எனக்கிட்ட வாரீங்களான்னு கேட்டா. நோன்பு துறக்க வாரீங்களா? சஹாபாக்கள் ஆட்சியா தேர்ந்தெடுப்பான். சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த ஒன்றும் வேணாம், நான் நோன்பு துறக்க வாரேன் உங்கள்கிட்ட. கனவுல இருந்து எழும்பினாங்க, பார்த்தா தாகம் அப்படியே தணிந்திருந்தது. விளங்கிட்டார் இந்த கடைசி நேரம், கடைசி நேரம் விளங்கிட்டார். எடுத்தார் குர்ஆனை ஓத ஆரம்பித்தார். சூரத்துல் பக்ரா, ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ்வே அவர்களுக்கு போதுமானவன் என்ற ஆயத்து வந்தது. ஜன்னலால் ஒரு முனாஃபிக் பாய்ந்து வந்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய நெஞ்சில் உட்கார்ந்தான். கழுத்தை அப்படியே அறுத்தான். ரத்தம் தெறித்தது. சூரத்துல் பக்ராவுடைய அந்த ஆயத்துல. சகோதரர்களே, குர்ஆனோட வாழ்ந்தார், குர்ஆனோட மரணித்தார். சகோதரர்களே, அதே குர்ஆன், அதே குர்ஆன், அதே இரத்த கரையோட இன்றைக்கும் துருக்கியில இஸ்தம்புல்ல மியூசியத்துல விரித்து வைத்திருக்கிறார்கள். போனா பார்க்கலாம். கியாமத்து நாள் வரைக்கும் சாட்சி. ஆகையால் ரமலான் குர்ஆனுடைய மாதம், காரிமாருடைய மாதம். இமாம்களை கண்ணியப்படுத்துங்க, உலமாக்களை கண்ணியப்படுத்துங்க. குர்ஆனை சுமந்த மக்கள்ல தேடி பிடிச்சி காரிமார் இருக்கிறாங்க ஊர்ல, போய் குர்ஆனை திருத்துங்க, குர்ஆனை சரியா திருத்துங்க, நேரம் தருவாங்க. குர்ஆனை சரியாக்குங்க, அல்லாஹ்வோட நெருக்கம் கிடைக்கும். ஆகையால் இந்த ரமலானை முறையாக பயன்படுத்துவோம், இந்த ரமலானை முறையாக செய்வோம். மாஷா அல்லாஹ், இந்த ஊர்ல நலவு நடக்கணும், மக்கள் நல்ல விஷயங்களை கேட்கணுங்கிறதுக்காக எவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம் உலமாக்கள் எடுத்து இங்க உள்ள வாலிபர்கள் அதுக்கு ஒத்துழைப்பாக நிர்வாகம். இந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், பரக்கத் செய்யணும். எங்க போனாலும் சொல்ற என்ன தெரியுமா பயானுக்கு, ஹஸரத் கொஞ்சம் இந்த வாலிபர்களை பத்தி பேசுங்க என்று சொன்ன நிறைய பேர் ட்ரக்ஸ்ல இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த பயான் நிகழ்ச்சியே வாலிபர்கள் தான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் பரக்கத் செய்யணும், அல்லாஹ் கபூல் செய்யணும். இந்த ஊர்ல தீனுடைய மறுமலர்ச்சி உண்டாகும். அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறான், ஒரு குறையும் இல்லை. நீங்க இதுக்கு பின்னால தீனை பத்தி சிந்தியுங்க. இந்த ரமலான் மாதத்துல கூட கை சேதம் எத்தனையோ பேர் தொழுகை இல்லாம இருக்கிறான். நான் சொல்றது உண்மையா பொய்யா? எத்தனையோ பேர் நோன்பு இல்லாம இருக்கிறான். 27 எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் பேர் 27 வந்து ஒன் ஷாட்ல தௌபா, எல்லாம் சரி பாவம். இனி அடுத்த 27 தான் வருவார். அவர் யாரை ஏமாத்? மலக்குல் மௌத்தை ஏமாத்தவா? அல்லாஹ்வை ஏமாத்தவா? அவனே ஏமாத்தி கொள்றான். பாவம் பாவம். சகோதரர்களே, வீடு வீடா போவோம். வாலிபர்கள் தயாரா இருக்கிறாங்க. புடிங்க வாலிபர்களே, யாரெல்லாம் தொழுகை இல்லாம இருக்கிறாங்களோ ஒருத்தர் ஊட விடாம போய் தட்டுங்க. உலமாக்கள் ரெடி, உலமாக்கள் ரெடி, வாலிபர்கள் ரெடி, எல்லாரும் ரெடி. ஊரை தீனுடைய ஊராக மாற்றுவோம்.
தொழுகையாளிகளை உருவாக்குவோம், 100% இந்த பள்ளிவாசலை மாற்றுவோம். அதுக்கு பின்னால பாருங்க திஹாரியுடைய தலையெழுத்து அல்லாஹ் எப்படி மாத்துறான் என்று. வகிய சுமந்தவர்களை உருவாக்குங்க, அல்லாஹ்ட உதவியை கொண்டரக்கூடிய மக்களை உருவாக்குங்க, அல்லாஹ்ட நல்லடியார்களை தீன சுமந்தவங்களை மதிங்க. இதுதான் உங்களோட வெற்றிக்கு காரணம், மறந்துடாதீங்க. ஆகையால் இந்த ரமலானுடைய மாதம் கண்ணியமான மாதம். பேசுறண்டா எவ்வளவு பேசலாம், பேசுறதல்ல நோக்கம். குர்ஆனை பத்தி நான் சொன்னேன், உலமாக்களை பத்தி நான் சொன்னேன், தொழுகையுடைய விஷயம். அதை விட முக்கியம் ஊருடைய ஒத்துமை. எந்த காரணம் கொண்டு யாரும் பிரிஞ்சு வைக்கிறாதீங்க. அதுதான் ஊருடைய முதலாவது தருத்திரியம். உள்ளத்தில் எத்தனை கொள்கை இருக்கலாம், பரவாயில்ல, அது நீயும் அல்லாஹ்வும் பார்த்துக்கோ. நீயும் நானும் முஸ்லிம், நாங்க எல்லாம் களிமா சொன்னாக்கள், நாங்க எல்லாம் நபி அவங்களோட உம்மத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி துஆ கேட்டு அழுதாங்க, இந்த உம்மத்து பிரியக்கூடாது. இன்னைக்கு உம்மத்து பிரிஞ்சுதான் இந்த உலகம் ஃபுல்லா முஸ்லிம்களுக்கு நாசம். இன்றைக்கு வரைக்கும் ஒத்துமையா இருப்போமோ அன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டே இருப்பான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு சொந்த லாபத்துக்காக உம்மத்தை பிரிக்கிற கூட்டம் உருவாயிட்டு. இடம் கொடுக்காதீங்க. கியாமத்து நாள் வரைக்கும் யார் உம்மத்தை பிரிக்கிறானோ அவன் கபரையும் பிரிச்சு விட்டுருவோம். அப்ப யாரும் செய்ய மாட்டான். ஒத்துமையா இருப்போம். நாங்களாம் முஸ்லீம்கள். நாங்க பணக்காரன் ஏழை அவர் அந்த கொள்கை இந்த கொள்கை ஒன்றும் தேவையில்லை. எல்லாரோடையும் சிரிப்போம், எல்லாருடைய அன்பா பழகுவோம், எல்லாருடைய முகப்பத்தா இருப்போம். நாளைக்கு நான் மௌத்தா போனா கபர்ல வச்சா 4 பேர் சொல்லணும் நல்லவன் பெய்தான். எப்படி சொல்லணும்? நல்லவன் பெய்தான். இந்த வார்த்தையை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த். பணத்தை சம்பாதிக்காட்டி பரவாயில்ல, ஆக்களை சம்பாதிச்சுட்டு மௌத்தாகுவோம் சகோதரர்களே. நல்ல பண்புகளை சம்பாதிச்சுட்டு மௌத்தாகுவோம். ஊருடைய முன்னேற்றம், கட்டடம், படிப்பு, பணம், பட்டம், பதவி, படாரோகம், தாம்பிகம், பராக்கிரமம், தீன்ல ஊரை முன்னேற்ற முயற்சி செய்யுங்க. உலமாக்களை புடிங்க. அல்லாஹ் தஆலா எங்களோட ஊரை பொருந்தி கொள்வானாக, எங்களோட பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, இந்த ரமலானுடைய மாதம் புனிதமான மாதம், கண்ணியமான நேரம், ஒரு உயர்தரமான தராவீஹுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை, குர்ஆன் திலாவத், நோன்பு திறந்துட்டு யா அல்லாஹ் இரக்கமுள்ள உன்னிடத்துல கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ் ஏந்தக்கூடிய கைகளை வெறும் கையாக அனுப்புறத நீ வெட்கப்படுறாய். யா அல்லாஹ் நீ இரக்கம் உள்ளவன், சங்கையாளன், ஏகன், இணை துணையற்றவன். யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்கட குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். நாங்க செஞ்ச பாவத்தால எங்களை கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ். மௌத் வரைக்கும் எங்களை நல்ல மக்களா வாழ வச்சிடியா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, சங்கையாளனே, இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக. இந்த ஊர்ல 100% தொழுகையாளிகளை உருவாக்குவாயாக. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இமாம்கள், முஅத்தின்கள், தாயிகள், உலமாக்கள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் அனைவரையும் கபூல் செய்வாயாக. அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. இந்த ரமலான் மாதத்தில் எல்லாரையும் சொர்க்கவாதியாக எழுதுவாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் இந்த ஊருடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடுறாங்களோ அப்படியான வாலிபர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. நிர்வாகிகளை பொருந்திக் கொள்வாயாக. இரக்கம் உள்ளவனே, வாலிபர்களுடைய வாழ்க்கையை நீ ஒளிமயம் உள்ள வாழ்க்கையாக ஆக்கி கொடுப்பாயா, சொர்க்கவாதிகளாக ஆக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இரக்கம் உள்ளவனே, சங்கையாளனே, இந்த ரமலான்ல லைலத்துல் கத்ர் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த ரமலான்ல உனக்கு வழிபடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதிகமாக நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த ரமலான் மாதம் வந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமா போய்த்தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்திடாதே யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்திடாதே யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ், சங்கையாளனே யா அல்லாஹ், எங்களை நல்லவங்களா மௌத்தாக்கிறியா அல்லாஹ், நல்லவங்களா வாழ வச்சிரியா அல்லாஹ். எங்களோட கடைசி முடிவை யா அல்லாஹ் மதீனா முனவ்வரால, மஸ்ஜிது நபவியில, ரௌபா ஷரீஃப்ல சுஜூதுடைய நிலைமையில சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ். பலஸ்தீனை பாதுகாக்கிறியா அல்லாஹ். அந்த மக்கள் படுற கஷ்டத்தை பார்க்கலுதில்லை யா அல்லாஹ். கல்பு துடிக்குது யா அல்லாஹ், உள்ளம் நோகுது யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, எங்களை பொறுப்பு அவங்க மட்டும் செய்யறாங்க யா அல்லாஹ். அந்த புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவை யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சொந்தமாக்கிறியா அல்லாஹ். அந்த பலஸ்தீன சுகதாக்களை
பொருந்திக் கொள் யா அல்லாஹ். அந்த மக்கள் நோன்புல படுற கஷ்டத்தை நீக்கிறியா அல்லாஹ். நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், சங்கையாளன் யா அல்லாஹ். அந்த மக்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால அந்த மஸ்ஜிதுல் அக்ஸால தொழக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தாயா அல்லாஹ், எங்களுக்கு தாயா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தாயா அல்லாஹ். அந்த மௌத்து வரைக்கும் அந்த மண்ணம் இருக்காம யாரையும் மூத்தாக்கிறாரே யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, சங்கையாளனே யா அல்லாஹ். குடும்பத்தோட ஹஜ் செய்யற உம்ரா செய்யற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, துனியா ஆখিরাத்துடைய நலவுகளை தாயா அல்லாஹ். எம்முடைய துஆக்களை கபூல் செய்யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லில்லாஹும்ம அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன். வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.